ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம நார்த் கொரியாக்களின் முட்டாள்தனமான சட்டங்களும் அண்ட் நார்த் கொரியாவின் ரொம்பவே மோசமான வித்தியாசமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ஜெனரேஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட். த நார்த் கொரியாவில் த ஜெனரேஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட்டும் ரொம்ப மோசமான சட்டம் இருக்குது. அது என்னன்னா 1915 நார்த் கொரியாவில் 3 ஜெனரேஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நார்த் கொரியாவில் பிறக்கிற யாருமே சாகுற வரைக்கும் நார்த் கொரியா விட்டு வெளியே போகக்கூடாது. அப்படி யாராவது தப்பிக்க முயற்சி செஞ்சவங்களோட 3 ஜெனரேஷன், அதாவது அவங்களோட 3 ஜெனரேஷனை லேபர் கேம்பில் போட்டுருவாங்க. அவங்க சாவர வரைக்கும் லேபர் கேம்பை விட்டு வெளியே வரக்கூடாது. ஒரு நாளைக்கு லேபர் கேம்பில் 20 மணி நேரம் வேலை செய்யணும். அந்த லேபர் கேம்பில் ரொம்பவே மோசமான தண்டனைகளை கொடுப்பாங்க, ரொம்பவே கொடுமையான தண்டனைகளை தருவாங்க. இந்த நார்த் கொரியா விட்டு தப்பிக்க முயற்சி செஞ்சால் அவங்க சாவர வரைக்கும் லேபர் கேம்பில் தான் வேலை செய்யணும். நார்த் கொரியா சோல்ஜர்ஸ். உலகத்தில் அதிகமான ஆர்மி கொண்ட நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒன்று தான் நார்த் கொரியா. அதாவது எவ்வளோ ஆர்மி ஆக்டிவ் சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னா 13 லட்சம் சோல்ஜர்ஸ் அண்ட் 52 லட்சம் பேராமிலிட்ரி சோல்ஜர்ஸ். அந்த ஆர்மியில் மேன் அண்ட் உமன் சோல்ஜர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க உமன் சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, சீனியர் சோல்ஜர்ஸ் எல்லாரும் பிளாக்மெயில் பண்ணி உமன் சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணிப்பாங்களாம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் அவங்களுக்கு தான் ஆபத்துன்னு வெளியே சொல்ல மாட்டாங்களாம். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்க்கு ரொம்பவே கம்மியான சேலரி தான் கொடுப்பாங்க. அது எவ்வளோன்னா $100, அதாவது இந்தியன் ருபீஸ்க்கு 8000 ரூபா. அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்க விட மாட்டாங்க அண்ட் பார்க்காத வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்களாம். சூப்பர்மேன் கேம். நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் புக்கில் ஸ்டோரிஸ் எல்லாம் மாரல் அண்ட் பல இன்ட்ரெஸ்டட் விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பட் அதே நார்த் கொரியா ஸ்கூல் படிக்கிறவங்களோட ஸ்கூல் புக்கில் ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்னா, அந்த நாடு பிரசிடென்டான கிம் அவர் பிறந்த ஒரே நாள்லேயே பேசினார், ஒரு மாதத்துலேயே நடந்தார், அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அப்படி தான் அந்த நாட்டோட கிளைமேட் சேஞ்ச் ஆகும் சொல்லி இன்டர்நேஷ்னல் பில்டப் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.